ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் சா ஃபேஷன் டிசைனர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க சா ஃபேஷன் டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி எல்லா ப்ளவுஸில் வந்து மற்ற பார்ட்லாம் கூட நம்ம கட் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கட் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. ரொம்ப ஈஸி தான். நான் சொல்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணும்போது கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக வரும். நான் சொல்கிற சின்ன சின்ன மெத்தட்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷோல்டர் ஆம்ஹோல் வந்து ஷோல்டர் வந்து அப்படி இறங்கும் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து. அந்த ப்ராப்ளமும் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வருங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். இது வந்து மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எல்லா க்ராசரி ஐட்டம்ஸ் மாதிரி உங்களுக்கு நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் கிடைக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான அமௌண்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. அந்த கிளாத்தை வந்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லா பார்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி நெக்கு கிட்ட பாருங்கள், கரெக்டாக ஸ்பேஸ் இருக்கணும், மேலே ஸ்பேஸ் இருக்கணும். நீங்கள் ஷோல்டரை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஆர்ம் ஹோல் கர்வே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அது மாதிரி நெக்கோட இது வந்து ட்ரேஸ் எடுக்க தேவையில்லை, மேலே வரைக்கும் ட்ரேஸ் எடுத்தால் போதும். ஏன்னா அதில் வந்து நெக் வந்து நம்ம பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 7 இன்ச்சஸ் வச்சா போதும் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே வந்து அதுலேருந்து கீழே வந்து 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு 5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பேக் சைடு வந்து நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே வந்து ஒரு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். அதை வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 6 இன்ச்சஸ் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து வந்து நம்ம வந்து அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி தான் நம்ம வந்து ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச்சஸ் நெக்கோட அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மார்க் பண்ணாமல் கீழே வந்து 3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம 3 இன்ச்சஸ் நம்ம அகலம் மார்க் பண்ணோம்னா 3.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் கீழே மார்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறையா ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, வி மாதிரி வரும் ஃப்ரண்ட்டில். கரெக்டாக அந்த யூ ஷேப் வந்து உங்களுக்கு வராது. இதுதான் அதோட ப்ராப்ளம் வந்து. இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து மேலே எவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அதை விட கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப இதுவெல்லாம் ஆகாது, சூப்பராக வரும். செக் பண்ணி அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலில் வந்து உள் கர்வ் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதை கர்வ் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். அது வந்து 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இது வந்து 5 இன்ச்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கம்மியாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அமையாது. ஸோ இதையும் கரெக்டாக நீங்கள் ப்ளவுஸ் கொடுத்துருக்க ப்ளவுஸில் வந்து என்ன அளவு அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க, என்ன அளவு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதே அளவு வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன மார்க் பண்ணோமோ அது எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் கரெக்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் வராமல் இருக்குது. இது எதுக்கு நான் இந்த ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச் எதுக்கு நான் இங்கே மார்க் பண்ணேன்னா, நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். ப்ளவுஸ் நம்ம எப்படி தான் ஸ்டிச் பண்ணாலும் ஷோல்டர் வந்து அப்படியே கீழே கலண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ராஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதை விட ஜாஸ்தி மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப தூக்கி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. 1/2 இன்ச்லேருந்து 1/4 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் கப் ஷேப் பொறுத்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து நார்மலாக 1/4லேருந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது. மற்ற எல்லா ஸ்பேஸ்லேயும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கேல் வச்சும் நம்ம கரெக்டாக வந்து கோடு போட்டாச்சு. இதை அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம்.
கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு. ரொம்ப சூப்பராக கிடச்சிருச்சு. அந்த ஷோல்டர் சைடும் அப்புறம் வந்து கீழேயும் எல்லா பக்கமும் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி டாட் பிடிக்கிறது வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து 3 இன்ச்சஸ் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் நம்ம 5 பாயிண்ட் வச்சு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச். இது வந்து கப் ஷேப் வந்து பெருசாக உள்ளவங்களுக்கு. ஸோ சின்னதாக சைஸ் உள்ளவங்களுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் சரி பாதி 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் டாட் பிடிக்கிறது. அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க லென்த்து. நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஹோல் டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆம் ஹோல் எவ்வளோ மார்க் பண்ணோம்னா 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கர்வ் மாதிரி நீங்கள் வச்சு அந்த இன்ச் டேப் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக தெரியும் உங்களுக்கு 5.5 இன்ச்சஸ். ஸோ அந்த 5.5 இன்ச்சஸை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆம் ஹோல் கிட்ட உள்ள டாட் வந்து நம்ம பிடிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு வந்து சென்டரில் கிடைக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். சப்போஸ் அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் டாட் பிடிக்கிறோம்னா ஒரு கொஞ்சமாக பிடிச்சாவே போதும். கீழே மட்டும்தான் நம்ம வந்து 1.5 இன்ச். ஸோ 1.5 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம கீழே பிடிப்போம். மேலே 2 டாட்டும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிடிச்சா போதும். ஒரு 1/4 இன்ச் அளவு நீங்கள் பிடிச்சாவே போதும். பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் பார்ட் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.